அவ்வளோ 12th ஸ்டூடெண்ட் 12th மேக்ஸில் நான் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு வீடியோ போடுங்க. நீங்கள் மேக்ஸில் ஸ்லோ லேர்னர்ஸ் பாஸ் ஆகவே முடியாதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தெளிவாக சொல்லிடுறேன், புக் பேக்கில் இருக்கிற எல்லாம் 1 மார்க் நல்லா தரவு படிச்சிங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 வந்து அது வந்து ஒரு 16 மார்க்கு கேட்க 15 16 மார்க் கண்டிப்பாக புக் பேக் 1 மார்க் வந்துடும். ஆப்ஷனை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து ஷோ தட் ப்ரூவ் தட் வெரிஃபைட் எந்த சம் கேட்டாலும் ஸ்கிப்பே பண்ணாத ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் எழுதி என்ஸ் ப்ரூவ்ட் என்ஸ் வெரிஃபைட்னு எழுதுங்க. 6th யூனிட் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். காஸ் ஆல்ஃபா மைனஸ் அப்புறம் வந்து சைன் ஆல்ஃபா அந்த மெத்தட்ல வந்து பிளஸ் மைனஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆல்ஃபா இடத்துல ஏபின்னு கேட்பாங்க, கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. ஏபின்னு கேட்டாலும் எழுத வாய்ப்பு இருக்கு, எழுதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.3 6.5 6.7 6.9 6.1 9th 10 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6.3 4th சம் 6.7 லவ் சம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். சம் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண போட்டு பாருங்க, எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 12 உங்க எல்லாரும் தெரியும் ட்ரூத் டேபிள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் போட்டு பாருங்க. எக்ஸாம்பிள்ல 12.6 7 9 12.1 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் 5th சம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12.2ல ட்ரூத் டேபிள் எல்லாத்தையும் போட்டு பாருங்க. அப்புறம் யூனிட் 7 இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த எக்ஸசைஸ் போட்டு பாருங்க இல்லையா 7.8 இருக்கிற எல்லா சம்மையும் போட்டு பாத்துருங்க, ஒரு 5 மார்க் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் 7.1 7.2 இருக்கிற எல்லா சம்மையும் போட்டு பாருங்க. இதுல இருக்கிற எந்த சம்மையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. யூனிட் 3ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.3ல 5th சம் 3.4ல ஃபர்ஸ்ட் செகண்ட் 3.5ல 5 7 எக்ஸாம்பிள் 3.15 23 28 இந்த சம் எழுதி போட்டு பாருங்க. யூனிட் 5ல வந்து பாத்தீங்கன்னா 5.5 ஸ்கிப் பண்றாதீங்க, அது வந்து கண்டிப்பா 5 மார்க் வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா 7 8 9 நான் வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் கொடுத்திருக்கேன், அதை ஸ்கிப் பண்ணிட்டு படிக்காம போடாதீங்க. 5.10 5.22 5.19 5.23 5.26 எக்ஸாம்பிள். அப்புறம் எக்ஸசைஸ்ல 5.1ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் இருக்கிற மாடல் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் அது மட்டும் போடுங்க. ஃபர்ஸ்ட் சம் தேர்ட் சம் போட்டு பாருங்க. அப்புறம் யூனிட் 5.2ல 4 8 யூனிட் 8ல வந்து பாத்தீங்கன்னா நாலே சம் தான் கொடுத்திருக்கேன். எக்ஸசைஸ் 8.4ல 4 6 9 எக்ஸாம்பிள் 8.22 இது சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு முறை பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9th சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர், 2 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. 9.3ல செகண்ட் சம் 9.8ல 3 4 5 6 7 8 9 10 9.8ல உங்களுக்கு போட நினைச்சா போட்டு பாருங்க, கண்டிப்பா வரும். ஆனா y = x square and y x square and x square = y பேரபோலான்னு சொல்ற மாடல் கேட்பாங்க, கண்டிப்பா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 9.54ல இருந்து 9.60 வரை போட்டு பாருங்க. அப்புறம் 9.26 28 30 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 4ல வந்து பாத்தீங்கன்னா 4.5ல இருக்கிற எல்லா எக்ஸசைஸ் சம் எல்லாம் போட்டு பாருங்க. எக்ஸாம்பிள்ல 20 22 23 27 யூனிட் 1ல நீங்க எல்லா சம்மும் போட்டு பார்க்க வேண்டியதுதான், ஏன்னா கண்டிப்பா 10 மார்க் வரும் யூனிட் 1ல. சோ இந்த சம் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா பாருங்க. அந்த கெமிக்கல் சம் அது கெமிக்கல் சம் கண்டிப்பா நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. லாம்டா மியூ கே அந்த மாடல் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் யூனிட் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.8 வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம போட்டு பாருங்க. யூனிட் 10ல வந்து பாத்தீங்கன்னா 10.5 10.8 10.9 நல்லா போடுறீங்களா இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா சம்மையும் ஸ்கிப் பண்ணாம போட்டு பாருங்க. யூனிட் 11ல வந்து பாத்தீங்கன்னா 11.4 11.5 இந்த சம் எல்லாத்தையும் போட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மேக்ஸ்ல தெளிவா சொல்லிடுறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 16 15 1 மார்க் வச்சுப்போம். 1 மார்க்ல 15 இந்த மாதிரி கிரியேட்டிவ் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கேட்பாங்க. ஷோ தட் ப்ரூவ் தட் வெரிஃபைட் கேட்கறதுல ஒரு 6 மார்க்கும். இதுல எல்லாத்தையும் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இதுல 6th சாப்டர்ல வந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க், அது ஒரு 5 மதிப்பெண். இதுல ஒரு 5, இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2 क्वेश्चन கேட்க வர வாய்ப்பு இருக்கு, ஆனா ஒண்ணே போடுறேன். இதுல ஒரு 5 அப்புறம் இதுல ஒரு 5 ஓகேங்களா, 5 10 15 இதுல வந்து ஒரு 3 மார்க் இல்ல 5 மார்க் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம 5 மார்க்கே போட்டு போய் இதுல ஒரு 5 20 6th 5thல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் கேட்பாங்க, இல்ல 5 மார்க் கேட்பாங்க. இதுல ஒரு 5 மார்க் நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கவர் பண்ணாலே 5 மார்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் அட்டெண்ட் பண்ணிடலாம். நான் போடுறது பார்த்தா 3 மார்க் 2 மார்க் ஆல்மோஸ்ட் இதுலயே ஒரு சிலது கவர் ஆகும். மேக்ஸிமம் நீங்க இதை படிச்சீங்கன்னா 60+ கன்ஃபார்ம் எடுத்துடலாம். ஸோ இதுல இருக்க எல்லாத்தையும் நல்லா தர படிச்சுங்க. அது பெஸ்ட். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூடியூப்ல ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் சேனல்ல அவங்க போயிட்டு ஜாயின் பண்ணிட்டோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க 12th ஸ்டூடெண்ட் எல்லாரும். தேங்க்யூ.